அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பழமொழி: காரணமே பெரியதானால் காரியம் சிறியது. உலகமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணமாக இருக்கையில் உலக ஆசைகள் அவரை எட்டுமா? கவிதை: உலகம் தோன்ற காரணம் நீயே, உன்னை உலகம் அழைப்பதெங்கே? படைத்த காரணம் நீயாக, பொருளால் நீ அடங்குவாயோ? இக்கவிக்கு ஏற்றால் போல் இமாம் பூஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது புர்தா ஷரீஃபில் 33வது பைத்தில் இவ்வாறாக குறிப்பிடுகிறார்கள்: وَكَيْفَ تَدْعُو إِلَى دُنْيَا لَرُورَةُ مَنْ لَوْلَاهُ لَمْ تُخْرَجُ الدُّنْيَا مِنَ الْعَدَمِ. எந்த திருநபிகளார் இல்லை என்றால் உலகம் இல்லா நிலையிலிருந்து உள்ளமை நோக்கி வெளியேற்றப்பட மாட்டாதோ, அந்த திருநபியும் அவசிய தேவை உலகின்பால் எவ்வாறு சாயும்? கவிஞர் கூறுகிறார்: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த உலகம் படைக்கப்பட்டதற்கான காரணம். அப்படி இருக்க உலக தேவைகளும் ஆசைகளும் அவரை எவ்வாறு தம்மிடம் இழுக்க முடியும்? உலகம் இருப்பதே அவரால், அவர் இருப்பது உலகத்துக்காக அல்ல. உலகம் அவரை நாட வேண்டும், அவர் உலகத்தை நாட வேண்டியவர் அல்ல. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அதிகாரமான மக்காம், உயர்ந்த நிலை மற்றும் அவர்களின் படைப்பு சிறப்பு குறித்து கவிஞர் வெளிப்படுத்தும் உச்சமான புகழ்ச்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்காக இல்லை, உலகமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக.